நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி முழக்கம். தங்கம் விலை புதிய உச்சம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 66,480 ரூபாய்க்கு விற்பனை. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். 10,000 விசைத்தறி கூடங்கள் மூடல், பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு. ஈரோட்டில் ரவுடி கொலை சம்பவத்தில் 4 பேர் கைது. மேலும் 5 பேரை பிடித்து போலீஸ் விசாரணை. ஆண்டிப்பட்டி அருகே 2 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். சொத்து தகராறில் அக்காக்கள் கணவரை மைத்துனரே கூலிப்படையை வைத்து கொன்றது அம்பலம். பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணி. சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே ரயில் சேவையில் மாற்றம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் காரணமாக ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தில் விரைவில் சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. சுங்க கட்டணத்திற்காக புதிய கொள்கை வகுத்து வெளியிடப்படும் என்றும் மாநிலங்களவையில் உறுதி. பாங்காக்கில் ஏப்ரல் 2 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்ச மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தெற்காசியாவில் மண்டல ஒத்துழைப்பு குறித்து 7 நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை. தமிழ்நாட்டில் 8 போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியீடு. நாளை தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். கோவை நாச்சிபாளையம் அருகே ஆசிரியை எரித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் திருப்பம். பாட்டிலில் பெட்ரோலை வாங்கி சென்றது கண்டுபிடிப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்று சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மண்டலம், மாவட்டம், மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவ மாணவிகளுக்கு பயணம் மற்றும் உணவுப்படி நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வழங்கப்படும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகரில் நகை கொள்ளையனை சுட்டுப் பிடித்த போலீசார். காவலரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதால் நடவடிக்கை. நாக்பூரில் வன்முறை பாதித்த பகுதிகளில் ஊரடங்கு நீடிப்பு. 2000 போலீசார் குவிப்பு. சமூக ஊடகங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தும் பதிவுகளை நீக்கும் பணியில் போலீசார் தீவிரம். கர்நாடகாவில் மது குடிப்பவர்களுக்கு வாரம் 2 மது பாட்டில்கள் இலவசமாக வழங்க மதசார்பற்ற ஜனதாதளம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை. இலவசமாக பணம், பேருந்து பயணம், மின்சாரம் வழங்கும் போது மது கொடுத்தால் என்ன தப்பு என்று கேட்டதால் அவையில் சலசலப்பு. இன்று உலக சிட்டுக்குருவி தினம். அழிந்து வரும் அரிய வகை பறவையான சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க தன்னார்வலர்கள் பிரச்சாரம். இன்று உலக சிட்டுக்குருவி தினம். இந்த தினத்தை கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மனிதர்களோட மிக நெருங்கிய உறவாடி கொண்டிருந்த பறவை வீடோட முற்றங்கள் நம்ம கூடவும் நெருங்கிய இந்த கீச்சு குரலோட சந்தோஷமா இருந்தாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காணாது. இந்த பறவை காணாது போகிறது காரணம் நம்மளுக்கு இந்த செல்ஃபோன் டவர்ஸ் ஒரு காரணம், அதிர்ச்சி ஒன்று. மீதி மட்டும் இல்லை, நம்ம வீடுகள் கூரைகள் இல்லாத போச்சு. எல்லாம் காங்கிரீட் வீடுகள், கூரைகள் அழகாக நம்மகிட்ட பேசி இருந்த பறவை இப்போ காணாத போயிடுச்சு. அது மட்டும் அதுக்கு ஒரு காரணம் இல்லாத வீடுகளில் மாக்கோலம் போடுவாங்க. அரிசி மாவு, திணை மாவு வச்சு கோலங்கள் போடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம கூட உருவாடின பறவை கோலங்கள் இல்லாதனாலையும் இன்னொன்று, விவசாய நிலங்களில் அதிக வீரியமிக்க
ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டு நிறைய பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.